ஆணா இருந்ததுன்னா ஒரு ஆண்ட்ரோஜன் அதிகமா இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஃபீமேல் போது அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும். அப்படின்னும் போது இந்த ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு அட்ராக்ஷன் வர்றதுன்றது இயல்பான ஒண்ணு, நியாயமான ஒண்ணு, கரெக்டான ஒண்ணு. அதுல எந்த விதமான ஆபாசமோ அசிங்கமோ கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை திருப்பி திருப்பி அந்த பண்ண வைக்கிறதுனாலே நீ அந்த விஷயத்துக்கு அடிக்டட்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனாங்களோ அவங்க லைஃப்ல ப்ராக்ரஸ் ஆகிறது கஷ்டம், ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது கஷ்டம். அது இல்லாம அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருது. ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுறதுனால ஏதோ அசிங்கமோ அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. இதெல்லாம் இயல்புல நம்ம உடம்புல ஹார்ட்டை பத்தி பேசுறோம், லிவரை பத்தி பேசுறோம், லங்ஸை பத்தி பேசுறோம் போது செக்ஸை பத்தியும் பேசணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது வந்து இந்த பான் அடிக்டடாக இருக்கிறவங்க வந்து எப்படி கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான இம்பார்ட்டண்ட் டிப்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் என்ன, அந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா, என்ன நடக்குதுன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. சைக்கிள்லாம் என்ன, ஒரு ப்ராசஸ் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு அர்ஜ் வருது, அதாவது உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது, உங்களுக்கு ஒரு லஸ்ட்டு வருது. உடனே போய் வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அவகிட்ட கேட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு செக்ஸ் சாட் ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் வந்து பான் ரிலேட்டடாக பண்ணுறீங்க. பண்ண உடனே அந்த பீக்குக்கு போது உங்களுக்கு எஜாக்குலேட் ஆகுது. உங்கள் டோப்பமின்ன்ற ஹார்மோன்ன்றது ஒரு ரிவார்டை வந்து கொடுக்குது. என்னென்னா ஒரு ப்ளஷரை கொடுக்குது, அப்பா அப்படின்ற ஒரு ப்ளஷர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கூலாக வரீங்க. திருப்பி கொஞ்ச நேரம் அப்புறம் திருப்பி அது எங்க அப்படின்னு வேறும்னு கேட்குது. திருப்பியும் போகிறீங்க, பார்க்குறீங்க, திருப்பி லஸ்ட் ஆகுறீங்க, எஜாக்குலேட் ஆகுறீங்க, டோப்பமின்னு ரிவார்டு, இந்த மாதிரி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக இதோட எண்ணிக்கைகள் அதிகமாகும். முன்னாடி வந்து வாரத்தில் 2 நாள் அப்படின்றது அப்புறம் டெய்லி மாறும். டெய்லி மாறும்போது டெய்லி ஒரு 3 வாட்டி மாறும், அப்புறம் டெய்லி 4 வாட்டி மாறும், அப்புறம் நைட்டு ஃபுல்லாக இதே தான் போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ முடிச்சோமா அப்போ அந்த வீடியோ பார்ப்போம், அந்த வீடியோ முடிச்சோமா இவ கூட பேசுவோம், இந்த வீடியோ பேசணுமா அப்போ அவ கூட பேசுவோம் அப்படின்ற மாதிரி சைக்கிள் போயிட்டே இருக்க பிரெயின் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் அடிக்டட். அப்போ இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கீ என்னன்னா பிரேக் த சைக்கிள். இந்த சைக்கிளை உடைக்காம இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாது. அப்போ அந்த ரிவார்ட் சென்டரை நோக்கி நம்ம திருப்பின்ற மாதிரி பிரேக்கிங் த சைக்கிள் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ. இதனால தான் நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணுன்றது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ. ரெண்டாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எதனால் இந்த மாதிரி ஒரு அர்ஜ் ஏற்படுதுன்ட்டு அந்த ட்ரிகரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை த ட்ரிகர்ஸ். எப்போ நான் வந்து இந்த விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் தனிமையில் இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருந்தால் எனக்கு எதுவும் அப்படி தெரிய மாட்டேங்குது, நான் தனியாக இருந்தால் தான் பண்ணுறேன். அப்போ லோன்லினஸ், அப்போ தனிமையில் இருக்கும்போது பண்றான். ரெண்டாவது சில பேர் இருப்பான், நான் ரொம்ப சோர்வா இருந்தா, டிப்ரெஷன்ல இருந்தா, மன கஷ்டமா இருந்தா தான் பண்றேன், இல்லைன்னா நான் பண்றது இல்லை, அப்ப டிப்ரெஷன்ல அதையும் பண்றேன். 2. மூணாவது, சார் நைட்டு நான் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கேன், நைட்டு போய் படுக்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தியோட போஸ்ட்டை பார்த்தா எனக்கு டக்குன்னு அப்படி ஞாபகம் ஆயிடுது, அந்த இன்ஸ்டாகிராமில் போனாலே அப்படியே பானுக்கு போயிடுது, அப்படி போயிடுது. அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா யூசேஜ், அதாவது இந்த மொபைல் யூசேஜ். சார் நல்லா தான் சார் இருக்கேன் நைட்டு, ஆனால் படுத்த உடனே எனக்கு திடீர்னு வந்து ஒரு சில புக்குங்க படிக்கிற பழக்கம் இருக்குது, அந்த புக்கை யூஸ் பண்ணோம்னா பார்த்தோம்னா ஒரு மாதிரி அப்படி ஆகிடுது சார். அப்போது எது உங்களை தூண்டுது? உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனா, உங்களோட தனிமையா, உங்களோட மனசோர்வா, இல்லைனா அந்த சோஷியல் மீடியா ஃபோனா அப்படின்ட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணம் இல்லாமல் ஆக்கிறது தான் ரெண்டாவது முக்கியமான ஒரு ஐடியாவாக வந்து இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது வந்து இருக்குது. மூணாவது என்ன நம்ம பண்ணணும்னா, எது நம்மளை அர்ச் பண்ணுதோ அதை வந்து நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்ற மாதிரி கஷ்டமாக்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் போனால் தான் நான் இந்த பான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட் எல்லாத்தையுமே உங்கள் ஃபோனில் பிளாக் பண்ணிடுங்க. அந்த வெப்சைட் ரிலேட்டட் எந்த குக்கீஸையும் அக்செப்ட் பண்ணாதீங்க, எந்த மெசேஜஸையும் அக்செப்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க. அப்போ அந்த வெப்சைட்டையும் நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா நம்ம நினச்சாலும் அந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் மேக் இட் ஹார்ட். 1. ரெண்டாவது, சார் நான் தனிமையில் இருந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா அப்போ முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள், தூங்க பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, பிஜி ஹாஸ்டல், ஷேரிங் ரூம்ஸ் இந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஸோ தட் நிறைய பேர் இருக்காங்கன்னும் போது நீங்கள் தனிமையில் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம். 2. மூணாவது, சார் இந்த ஃபோன்ஸில் இந்த ரீல்ஸ் பார்க்கும் போது எனக்கு ஆகுதுன்னா அப்போ சோஷியல் மீடியா வந்து எதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன்.
அப்போ சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கணுமே தவிர சோஷியல் மீடியா நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தான் அதை யூஸ் பண்ணி பெரிய அளவாக தான் பார்க்கணுமே தவிர அது நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஆக்கிக்காதீங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியா, அந்த இன்ஸ்டாகிராம் யூசேஜஸ், பல விதமான மில்லியன் ஃபாலோவர்ஸ், பல பான் ஆக்ட்ரஸஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து செக்ஸியாக ஒரு போஸ். இப்போ வந்து நம்ம ஊர்லேயே பல பெண்கள் வந்து இந்த மாதிரி வேலையில் இறங்கியிருக்காங்க. ஒரு சில ரீல்ஸ் போடுறது, கண்டென்ட் இங்கே காமிச்சு, கொஞ்சம் இதை காமிச்சு, அதை அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அழகாக தெரியுது பசங்க இருக்கானுங்க, இந்த மாதிரிலாம் போட்டால் உடனே பின்னாடி வந்துடுவானுங்க, ஃபாலோவர்ஸ் ஏறும். நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறும் போது நம்ம ஹைப் ஆகினே போவோம். ஹைப் ஆகின்னு போகும்போது அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் கண்டென்ட் போடுறது, அவங்க அந்த அமௌண்ட்டை கட்டி பார்க்கும்போது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அடுத்த லெவலில் வந்து சினி இண்டஸ்ட்ரி, மூவிஸு, அது இதுன்னு போய் அவங்க செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம தான் எங்கள் லைஃப்பை பால் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம காசை விட்டுக்கிட்டு இருக்கோம், வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கோன்றதை பசங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க காட்டுறாங்கன்றதுக்காக நீங்கள் போய் பார்க்கலாமா? அது ஒரு ஆம்பளைக்கு அழகா அப்படின்னு நம்மளை யோசிச்சுக்கணும். அப்போது இந்த சோஷியல் மீடியாவை பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். நைட்டு பெட்டுக்கு போகும்போது எதுக்கு சோஷியல் மீடியா? காலையிலேருந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் சோஷியல் மீடியா. இப்போ காலையில் போகிறோம், நம்ம இந்த இடத்துக்கு போனோம், கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம், சோஷியல் மீடியா. வேலை செய்கிற இடத்துல, அந்த இடத்துல வந்து திடீர்னு டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்து இந்த பேஷண்ட்டுக்கு என்ன டவுட்டு, அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி இருக்குது, வேறு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபரலுக்காக நம்மளுக்கு ஒரு ஈஸியாக கண்டென்ட் கொடுக்கறது தான் இந்த இன்டர்நெட்டோ, இந்த சோஷியல் மீடியாவோ, இந்த ஏஐயோ, கூகுள் ஜெமினியோ, சாட் ஜிபிடியோ, வாட் எவர் இட் இஸ். அதை அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு பிக்சராக கொடு, நல்ல மூவி, என்ன அழகான பொண்ணு, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட். ஓகேங்களா? அப்போ தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை நைட்டு ஸ்க்ரால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பெட்டுக்கு போகும்போது பீஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஒர்க் என்னென்னலாம் முடித்தோம், ப்ரொடக்டிவிட்டி என்னெல்லாம் இருந்தது, அடுத்த நாளைக்கு என்னென்னலாம் வேலை பிளான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வேறு என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்கோட பெட்டுக்கு போங்க. நைட் டைமில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோ, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்கோ அவாய்ட் பண்ணுங்கள். இதனால் காட்டுறவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர பார்க்குற நம்ம மோசமாக போயிட்டுருக்கோன்றதை புரிஞ்சுக்கோங்க. 4வது முக்கியமான விஷயம், சரி சார் நான் அதெல்லாம் வந்து விட்டுட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப அது ஏக்கமாக இருக்கு. அப்போ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, அப்போ நான் வேறு ஏதாவது பண்ணணுமே அப்போ அப்படின்னா, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட மனசு வந்து இன்னும் சோகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா அந்த இடத்துல வேற ஒரு நல்ல விஷயத்தை புகுத்தணும். புரியுதா? இப்போ நான் சோஷியல் மீடியா வந்து பார்க்காம பெட்டுக்கு போகிறான்னு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு அப்துல் கலாமோட ஒரு புக்கு படிக்கலாம், ஒரு நம்பி சாரோட புக்கு படிக்கலாம், ரத்தன் டாட்டா சாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கலாம், காந்தியடிகள் என்ன சொன்னாருன்னு படிக்கலாம், விவேகானந்தா வந்து லைஃபையும் மேன்கைண்டை பற்றி, விஸ்டம் பற்றி என்ன பேசினாருன்னு படிக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பெஸ்ட் ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரணும். ரீப்ளேஸ். புரியுதா நான் சொல்கிறது? ஒன்றுத்த கெட்டதை அப்படி தூக்கி போடுறோன்னா அந்த டைமில் நம்மளுக்கு வந்து திருப்பி வேறு ஏதாவது பண்ணணும்னா ஒரு நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு வா. சார் எனக்கு வந்து இந்த மாதிரி லோன்லியாக இருக்கிறது ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், அப்போ தான் சார் பார்க்குறேன் அப்படின்னா, எழுந்து வெளியே போய் நட. அந்த டைம் அப்போ வந்து நீங்கள் ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு ஜாகிங் போகலாம். மெரினா பீச் இருக்குது, நம்மளோட பெசநகர் பீச் இருக்குது, மதுரை சைடில் இருந்தீங்கன்னா உங்களோட தெப்பங்குளம் இருக்குது, எந்த ஊரில் தான் ஸ்பாட் இல்லை, ஆனமலை இருக்குது, போய் அந்த இடத்துல போய் உட்காருங்க, ஒரு 4-5 பேரை பாருங்கள், ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், ஒரு பாட்டி தாத்தா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள், ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உலகத்தை பாருங்கள். அந்த டைமில் டைவர்ட் பண்ணுங்கள், சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு லோன்லியாக இருக்குன்ட்டு இதுகிட்ட போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எம்டியா வச்சுக்காம இன்னொரு வேலையை உள்ள புகுத்து அதை ரீப்ளேஸ் பண்றது. எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், அந்த டைம்ல ஜிம்முக்கு போறேன், அந்த டைம்ல வாக்கிங் ஜாகிங் போறேன், அந்த டைம்ல வந்து பறவைகளோட ஸ்பெண்ட் பண்றேன், அந்த டைம் வந்து நாய்க்குட்டிங்களை பாருங்க. சம்திங் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ். கதை புக்கு படிக்கிறேன், ஒரு லைஃப்க்கு தேவையான புக்கை படிக்கிறேன், ஆன்மீகத்துக்கு போறேன். பல பேர் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் நான் இருக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. எஸ், மெடிடேஷன், ஆன்மீகம், என்ன தவறு இருக்கு? ரொம்ப நல்ல விஷயம். ஆன்மீகத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒழுக்க நிறை ரொம்ப அழகாக வருதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் பண்ணியும் அதையும் தாண்டி நம்மளுக்கு அந்த அர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ப்ராசஸை தள்ளி போட பாருங்கள். ஓகேங்களா? டிலே த டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்கணும்னு ஒரு அர்ஜி அப்போ வரும்போது இப்போ வேணாம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், இப்போ ஒரு டக்குன்ட்டு சும்மா கீழே ஒரு 4-5 வாட்டி நடந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தள்ளி போடுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அர்ஜ் பண்ணணும் பார்க்கணுன்ற அர்ஜ் வந்து குறையும். அப்படி குறையும் போது யுவர் லைஃப் வில் செட்டில் மோர் பியூட்டிஃபுல்லி. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம ரியல் லைஃபோட லவ்வை உள்ளே கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நோக்கிறதுன்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்
ஓட லவ் இன்டிமசி உள்ளே கொண்டு வரணும். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு, நம்மளுக்குன்னு ஒரு மேரேஜ், நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அந்த பொண்ணை மட்டும் லவ் பண்ணுறது, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பார்த்துக்கிறது, ஒரு குழந்தைங்க இருந்து அவங்கள பராமரிக்கிறது, பார்த்துக்கிறதுன்ற மாதிரி ரியல் லைஃபோட இன்டிமசியை வந்து உள்ளே கொண்டு வர்றதுன்றது அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு. ஸோ லவ் யுவர் ஒய்ஃப், லவ் யுவர் ஃபேமிலின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கீயாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லீப் டைமிங்கை கரெக்ட் பண்ணிக்கிறது. நம்ம ஸ்லீப் டைமிங்கில் வந்து டிலே பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பான்ஸ்லாம் உள்ள வருது, இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் உள்ள வருது. அப்போது கரெக்டாக 11 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவேன், என் ரூம்குள்ளே ஃபோனே இருக்காது, ஃபோன் வெளியே சார்ஜ் போட்டு போயிடுவேன்ட்டு இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து டிஸ்கனெக்டடாக இருங்க. 11:30 10:30 11க்கு மேலே வந்து ஃபோன் யூசேஜே கிடையாது, ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன், எல்லாம் எடுத்து வெளியே சார்ஜில் போட்டு பெட்ரூமில் வரும்போது பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்பு, ஒரு நல்ல ஒரு ஆர்த்தரோட புக்கை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஒரு 1-2 பேரா படிச்சுட்டு அப்படியே தூங்குறது. ஓகே, ஸோ ஏர்லியாக பெட்டுக்கு போகிறதுன்றது இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. சீக்கிரமாக பெட்டுக்கு போகிறது, காலையில் சீக்கிரமாக இருந்து ஒரு உடல் பயிற்சி, ஒரு வேலைகளை ஆரம்பிக்கிறதுனும் போது இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் பண்ணியும் தாண்டியும் எனக்கு வந்து இந்த அடிக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வராரு, மனநல மருத்துவர். ஸோ மனநல மருத்துவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கோ தெரப்பி, உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரைனிங், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசோர்வுக்கான காரணம் என்ன, எந்த ரீசன்னால நீங்கள் மனசோர்வு டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்ன ரீசனால ஆங்ஸைட்டி பதப்பதைப்பாக இருக்கீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு தேவைன்னா அதுக்கான மருந்துகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் மனசோர்வை வந்து தீர்க்கறதுக்கான வழிகளை சைக்காட்ரிஸ்ட் பார்ப்பாரு. அப்போ இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட் வந்து எப்படி இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்துட்டு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது, அந்த காரணத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்கள் என்ன செய்யறது, எப்படி ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணி செய்யறது, டைமிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபேமிலியை எப்படி லவ் பண்ணணும், ஓகே இந்த மாதிரி அப்போ பெட் டைமிங்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்துட்டு வேறு வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்துறது அப்படின்ட்டு ஒரு 7-8 பாயிண்ட் அழகாக நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். அப்போ இந்த 7-8 பாயிண்ட் ஃபாலோ பண்ணியும் நம்மளால் முடியலன்னும் போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்து வந்து என்ன ரீசனுன்னு பார்த்து அதுக்கான மாத்திரைகளும் எடுத்துக்கிறது. அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பான் அடிக்ஷன்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். சரி சார், அப்படி பான் அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட்டேன், இப்போ எனக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் எனக்கு கிடைக்கும், வெளியே வந்துட்டேன் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு வெளியே வந்துட்டேன், இப்போ இதனால் எனக்கு என்ன பாசிட்டிவ்னஸ் கிடைக்க போகுது, நன்மை கிடைக்க போகுதுன்னா எல்லாம் நன்மை. முதல் விஷயம் உங்கள் டைம் சேவ்படும். உங்கள் டைம் சேவ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு பதில் 100 நல்ல வேலையை பார்க்கலாம். கரெக்டாக உங்கள் டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்றது ஒன்று. உங்கள் மைண்ட் எப்போயுமே பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டீங்க, growth அப்படின்னு பாசிட்டிவ் திங்க் பண்ணுவீங்க. அந்த விஷயத்துக்கு பதில் நீங்கள் அந்த டைமை வந்து ஒரு பிஸ்னஸ் புக்ஸோ ஒரு பெரிய லெஜெண்ட்ஸோட புக்ஸோ படிக்கும் போது உங்கள் நாலேஜ் இன்னும் வளரும், அறிவு இன்னும் வளரும், ஒர்க்கு திறமை இன்னும் வளரும், உங்கள் செக்ஷுவல் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேமிலி லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும், இன்டிமசி இன்னும் நல்லாயிருக்கும். அப்போது இந்த பார்னை தவிர்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸ், ஸ்லீப்லேருந்து மனநிலவுலேருந்து ரெஸ்ட்லேருந்து பதப்பதைப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக கூலாக ஜாலியாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட். இதெல்லாம் ரொம்ப நாள் கூட கிடையாது, இந்த பான் பிட் பண்ணி 2-3 வாரத்திலே இதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுலேருந்து இப்படி மாறினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு. இதை ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக எடுத்து நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு 1-2 வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போது இந்த சொசைட்டியில் இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. பல ஆண்கள் வந்து இந்த இதுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம பேசின இந்த 2 வீடியோலேருந்து நான் பார்க்குற இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் எஜுகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி சொல்லணும். ஆண் பெண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேறு இல்லை, அவங்க ஒரு ஆப்போசிட் செக்ஸு, ஒரு ரீப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஃபீலிங் வரும்னா அந்த ஃபீலிங் நார்மல் தான். அந்த ஃபீலிங்கை வந்து மதிக்கணும். அந்த ஃபீலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்தே சொல்லித்தரணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லித்தரணும், சொசைட்டி சொல்லித்தரணும். யாரும் ஒரு விஷயத்தை அவன் பண்ணுறானா அது பண்ணுறது பெரிய தப்புன்னு போட்டு அவனை போட்டு அசிங்கப்படுத்தாமல் இவ்வளோ தானடா, இது என்னடா அதில் பார்த்துக்கிட்டு நான் சொல்லித்தரவா, இதெல்லாம் இவ்வளோ தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி அவனை அதை இயல்புப்படுத்தணும். அப்போ தான் இந்த மாதிரி குற்றங்கள், ரேப் கேசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிச்சு பாருங்கள், இந்த பான் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒன்று எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடிங்க சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? எதனால் சம்பாதிக்கிறான்? நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் அடிக்டடாக இருக்கிறதுனால அவன் எங்கெங்கேயோ கோடி கணக்கில் பெண்களை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். பல பெண்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்குதுங்க தனியாக ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி. எதனாலனா பசங்களோட இந்த வீக்னஸ்னால. அப்போ பசங்க அப்படி தான் இருக்கணுமா? பசங்க வீக்காக தான் இருக்கணுமா? பசங்க எவ்வளோ கெத்தாக இருக்கணும்? பசங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பார்க்குற பசங்கிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யார் பின்னாடியும் போகாதீங்கடா,
பல பேர் வந்து உங்களை ரசிக்க வைங்க. யூ ஷுட் பி லைக் எ லெஜெண்ட், ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும். அப்போ தேவையில்லாமல் யாரதையோ எதையோ பார்க்கறதுக்காக, ஒன்றுமே இல்லை, அதே கொழுப்பு அதே சதை தான், அதை பார்க்கறதுக்காக 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா எதுக்கு? அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு யாரும் வந்து இந்த பான் பக்கம் போகாதீங்க. நம்மளை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம மென்டலை வேஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம டோப்பமினை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறாங்க, மாய உலகத்தில் நம்மளை வச்சுருக்காங்க. ரியல் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, செக்ஷுவல் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, அடிக்டடாக இருக்கீங்க, லைஃப்பில் ப்ராக்ரஸ் கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் இது பின்னாடியே போய் காசையும் இழந்து, மன நிம்மதியும் இழந்து, செக்ஷுவல் எழுத்தும் இழந்து, தூக்கத்தை இழந்து, இதுக்கு பின்னாடி போய் என்ன பலன் அப்படின்ட்டு இந்த சொசைட்டி வந்து யோசிக்கணும். எல்லாருக்குமான வீடியோ தான் இது. ஓகே, இதில் வந்து பாகுபட்சமே கிடையாது. இது வந்து சின்ன பசங்க தான் பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் போடுங்க. ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து பெரியவர்கள்லேருந்து எல்லாருமே பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த வீடியோவோட மெயின் இன்டென்ட் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாரும் பாருங்கள். ஸோ தட் சொசைட்டியில் தேவையில்லாமல் இந்த மாதிரி பான் அடிக்ஷன், சோஷியல் மீடியாவில் வர பான் இண்டஸ்ட்ரிலாம் வளர விடக்கூடாது. இதெல்லாம் வேரோடு அறுத்து ஹெல்த்தியான ஃபேமிலி லைஃப் வாழ்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஹோப் இந்த பான் அடிக்ஷன் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தயவு செஞ்சு ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.